வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணோம், போன இதில் வந்து எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸை, வெவ்வேறு ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், ஆர்டர்டு பேரா எப்படி எழுதுறது, டேப்லர் ஃபார்மாக எப்படி எழுதுறது, அதுக்கப்புறமா ஆரோ டயக்ராம் எப்படி எழுதுறது, கிராஃபிக்கல் டயக்ராம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு முக்கியமான டாபிக் ஃபங்க்ஷனில். ஃபங்க்ஷன் படிக்கும்போது இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 செட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். 4 செட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றையும் பார்த்துருவோம். ஃபங்க்ஷன் மொத்தமே இதுக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணிட முடியும். பார்ப்போமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்திங்கன்னா செட் எக்ஸு செட் ஒய் 2 செட் இருக்குது. செட் எக்ஸில் யார் இருக்கா, ஏ பி சி 3 பேர் இருக்கா. செட் ஒய்ல யார் இருக்கா, 1 2 3 3 பேர் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. A is mapped to 1. A is mapped to 1. B is mapped to 2. B is mapped to 2. C is mapped to 3. C is mapped to 3. ஸோ இது 3 மேப் ஆயிருக்கு. நல்லா பாருங்க. இப்போ இது வந்து ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, எஃப்னு ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இது டொமைன். இப்போ இந்த டொமைனில் இருக்க ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கு பாருங்க. எவ்வரி எலிமெண்ட் இன் த டொமைன் ஹேஸ் காட் எக்ஸாக்ட்லி 1 இமேஜ். பாருங்க, A is mapped to 1 இருக்கா, B is mapped to 2 இருக்கா, C is mapped to 3. அது மட்டும் இல்லை, இந்த A இந்த B இது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தால், இந்த ஏவும் பியும் வெவ்வேறையா இருந்தா அதனோட இமேஜஸும் என்னவா இருக்கீங்க, வெவ்வேறையா இருக்கு. இந்த இமேஜஸும் வெவ்வேறையா இருக்கு. இப்போ பாருங்க, பியும் சியும் வேற வேற. அப்போ அதனோட இமேஜஸ் என்னது, 2 3 வேற வேற. ஏவும் சியும் வேற வேற, அதனோட இமேஜஸ் வேற வேற. இதை நீங்க எப்படி சொல்லலாம்னா, distinct elements have distinct images. Distinct elements have distinct images. அப்படி இருந்தால் நீங்க என்ன சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு 1 to 1 அப்படினு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷனை சொல்லலாம் 1 to 1 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். நீங்க என்னன்னா, இது கோடொமைன், இது வந்து டொமைன். கரெக்ட்டா? x தான் நமக்கு என்னது, டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இது என்னது, நமக்கு கோடொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இப்போ கோடொமைன்ல பாருங்க 1 2 3 கோடொமைன்ல யாருமே விட்டு போல. ஃபர்ஸ்ட் இன்னொன்னு பாருங்க, வாட் இஸ் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இந்த இடத்துல ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, a ஓட இமேஜ் அண்டர் f1, b ஓட இமேஜ் அண்டர் f2, c ஓட இமேஜ் அண்டர் f3. அப்பனா கோடொமைன்ல இருக்க எல்லாமே ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஏதாவது ஒரு எலிமெண்டோட இமேஜா இருக்கு. அப்ப இவன் எல்லாம் என்ன வந்துருவான், ரேஞ்சில் வந்துருவான். அப்ப இங்க ரேஞ்ச் யாரு, இந்த ரேஞ்ச் ஆஃப் f என்ன வந்துரும்னா 1 2 3 மூணுமே வந்துரும். அது இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். புரியுதா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன ஆயிடுது, கோடொமைனா போயிடுது. சோ நம்ம என்ன பண்ணலாம், ரேஞ்ச் ஆஃப் f is equal to கோடொமைன் ஆஃப் f. அப்படி போச்சு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். ரேஞ்ச் ஆஃப் f is equal to கோடொமைனா போச்சுன்னா நம்ம ஏற்கனவே டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம். என்னது, அந்த ஃபங்க்ஷன் வந்து onto அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், onto. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, 1 to 1 ஆவும் இருக்கு, இந்த f 1 to 1 ஆவும் இருக்கு, என்னவா இருக்கு, onto ஆவும் இருக்கு. 1 to 1 ஆவும் இருக்கு, onto ஆவும் இருக்கு. நீங்க முக்கியமானது நோட் பண்ண வேண்டியதுதான், 1 to 1 னா இங்க ரெண்டு எலிமெண்ட்டும் வெவ்வேறையாக இருந்தால் அதுக்கு இமேஜும் என்ன உங்களுக்கு வேற வேறையா தான் இருக்கும். அப்ப எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்டா இருந்தா இமேஜஸ் டிஸ்டிங்க்டா இருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எலிமெண்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் கோடு ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கும். ஒரு எலிமெண்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு கோடு தான் இருக்கும். இப்ப பாருங்க, இங்க இருக்க ரெண்டு எலிமெண்ட்டும், ரெண்டு வெவ்வேறு எலிமெண்ட்டும் ஒரே இதுக்கு போகாது. இது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா இங்க ரெண்டும் வெவ்வேறையா இருக்கும். அதானது 1 to 1.
அதுக்கப்புறமா ஆன்டுவா இருக்கணும்னு என்ன கண்டிஷனு? ஆன்டுவா இருக்கணும் கண்டிஷன் என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் அது எதுக்கு ஈக்குவலா போகணும்? கோடொமைனுக்கு ஈக்குவலா போகணும். ரேஞ்ச் ஆஃப் f is equal to கோடொமைன் ஆஃப் f போச்சுன்னா அது என்ன சொல்லலாம்? onto. so 1 to 1 onto ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் 1 to 1 மட்டும் தனியா என்ன சொல்வாங்க தெரியுமா? 1 to 1 மட்டும் தனியா ஒரு வார்த்தை இருக்கு. 1 to 1 க்கு தனியா வார்த்தை இருக்கு. என்னன்னா இன்ஜெக்டிவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 1 to 1 னா 1 to 1 சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம் நீங்க? இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த onto மட்டும் தனியா ஒரு வார்த்தை இருக்கு. onto சொல்றதுக்கு மட்டும் என்ன இருக்கு? தனியா ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா onto னா சர்ஜெக்டிவ். onto னா சர்ஜெக்டிவ். சோ நான் 1 to 1 சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம்? இன்ஜெக்டிவ் சொல்லலாம். 1 to 1 சொல்லலாம். இல்லனா இன்ஜெக்டிவ் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணு தான். நீங்க எதை வேணா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி onto சொல்லலாம். இல்லனா என்ன சொல்லலாம்? சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆவும் onto ஆ இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? பைஜெக்டிவ் சொல்லலாம். இப்போ இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரியா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனா இருந்தா onto, டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருந்தா 1 to 1. அப்ப இது 1 to 1 ஆவும் இருக்கு onto ஆவும் இருக்கு. அதை நீங்க என்ன சொல்லிடலாம்? பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த கேஸ பாப்போமா? இப்போ செகண்ட் டைப் பாப்போம். செகண்ட் டைப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் பாப்போம். இப்போ பாருங்க a b ரெண்டு செட் எடுத்துக்கோங்க. a க்கும் b க்கும் ஒரு ஃபங்க்ஷன் இடையில இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு g. அப்ப g என்ன? அப்ப g வந்து ஃபங்க்ஷனா இருந்தா a என்ன ஆகும்? டொமைன் ஆஃப் g ஆகும். b என்ன ஆகும்? கோடொமைன் ஆஃப் g ஆகும். இப்போ இத நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா a ஓட இமேஜ் அண்டர் g என்னவா இருக்கு? 2 ஆ இருக்கு. b ஓட இமேஜ் அண்டர் g என்னவா இருக்கு? 4 ஆ இருக்கு. c ஓட இமேஜ் அண்டர் g என்னவா இருக்கு? 1 ஆ இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க a வும் b யும் வேற வேற. a வும் b யும் வேற வேற. அப்ப அதோட இமேஜஸ் பாருங்க 2 4 அது ரெண்டும் வேற வேற. அதே மாதிரி b யும் c யும் வேற வேற. b யும் c யும் they are different but their images பாருங்க b ஓட இமேஜ் 4 c ஓட இமேஜ் 1. அதே மாதிரி a வும் c யும் வேற வேற. a ஓட இமேஜ் 2 c ஓட இமேஜ் 1. சோ இது ரெண்டும் வேற வேறயா இருந்தா இமேஜஸ் மாறுது. அப்ப இங்க வந்து என்னது? distinct elements have distinct images. இங்க என்ன வருது? distinct elements have distinct images. அப்படினா என்ன அர்த்தம்? g என்னது? g is 1 to 1. g is 1 to 1 அப்படி வந்து. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க. 1 யாரோட இமேஜ்? c ஓட இமேஜ் அண்டர் g. 2 யாரோட இமேஜ்? a ஓட இமேஜ் அண்டர் g. 4 யாரோட இமேஜ்? b ஓட இமேஜ் அண்டர் g. இப்போ 3 யாரோட இமேஜ்? 3 யாரோட இமேஜும் கிடையாது. 3 வந்து யாரோட இமேஜும் கிடையாது. அப்பனா கோடொமைன்ல ஒரு எலிமெண்ட் என்ன பண்ணா? விட்டு போய்ட்டான். அப்படினா என்ன அர்த்தம்னா இப்போ நல்லா பாருங்க. இப்போ ரேஞ்ச் ஆஃப் g போடுங்க. ரேஞ்ச் ஆஃப் g என்ன வரும்? ரேஞ்ச் ஆஃப் g என்ன வரும்னா யாரெல்லாம் வருவா? 1 க்கு ப்ரீ இமேஜ் யாரு? c. அப்ப 1 வந்து ரேஞ்சுக்கு வருவான். எந்த எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்த எலிமெண்ட் ரேஞ்சுக்குள்ள வரும். 2 க்கு ப்ரீ இமேஜ் யாரு? a குள்ள வருவான். அப்ப 2 வந்து ரேஞ்சில வரும். 4 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கு பாருங்க b. அப்ப 4 வரும். இப்ப 3 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இல்ல. அப்ப 3 இங்க வராது, இங்க வராது. இப்போ range of g are 1 to 4. This is not equal to codomain என்னது நமக்கு? What is codomain? 1 2 3 4. அப்ப range is not equal to நமக்கு என்னது? codomain கிடையாது. range not equal to codomain னா இது என்ன கிடையாது? onto கிடையாது. சோ அப்ப g என்னது? 1 to 1 ஆனா அது என்ன கிடையாது? onto கிடையாது. 1 to 1 not onto. 1 to 1 not onto. It is not onto. அப்ப அது onto இல்ல வெச்சுக்கோங்களே. அப்ப அத நம்ம என்ன சொல்லிடுவோம்னா into அப்படி நம்ம சொல்லிடுவோம். onto இல்லனா என்ன சொல்லிடுவோம் நம்ம?
into அப்படி சொல்லிடுவோம். அப்ப g என்ன சொல்லிடலாம் நம்ம? g எப்படி சொல்லிடலாம்னா g is 1 to 1. g is 1 to 1 and அது என்ன சொல்லிடலாம் into. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்ப into சொல்லுவீங்கன்னா கோடொமைன்ல யாராவது ஒரு எலிமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் இல்லாம போச்சுன்னா, அதாவது ஒரு எலிமெண்டாவது விட்டு போயிடும், யாருடைய தொடர்பு இல்லாம விட்டு போச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் நீங்க என்ன சொல்லலாம் into ஃபங்க்ஷன். அப்ப இந்த g என்ற ஃபங்க்ஷன் எதுக்கான எக்ஸாம்பிள்? 1 to 1 ஃபங்க்ஷன் and into ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆவும் into ஆவும் இருக்கிறதுக்கு அதையே நம்ம எப்படி மாத்தி சொல்லலாம்? g is 1 to 1 but not onto. g is 1 to 1 but not onto. இது எக்ஸாம்பிள். சரியா? இதுக்கு செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். a function which is 1 to 1 but not onto. not onto ன்னா என்ன அர்த்தம்? onto இல்லனா நீங்க எப்படி செக் பண்றது onto இல்லன்றத? range of the function கோடொமைனை ஈக்குவலா போலனா onto. range of the function கோடொமைனை ஈக்குவலா போலனா onto. 1 to 1 எப்படி செக் பண்ணுவீங்க? 1 to 1 னா ரெண்டு எலிமெண்ட்டும் வெவ்வேறையா இருந்தா அவன் இமேஜ் வேறையா இருக்கா அப்படினு பார்க்கணும். பேரா எடுத்து பார்க்கணும். distinct எலிமெண்ட்ஸ்க்கு distinct இமேஜ் இருக்கா அப்படி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இருந்தா அத நீங்க என்ன சொல்லலாம்? 1 to 1 அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த டைப்புக்கு போலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும்னா 1 to 1 and onto இருக்கிறத பார்த்தோம். 1 to 1 not onto பார்த்தோம். அப்ப 1 to 1 அவ்வளவுதான். 1 to 1 வெச்சி நம்ம ரெண்டு பேர் படிச்சிட்டோம். இப்போ 1 to 1 இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் அடுத்த டைப்ல பாப்போமா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மூணாவது டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு வந்துரும். மூணாவது டைப் பாருங்க, x y ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். xங்கற செட்ல a b c மூணு எலிமெண்ட் இருக்கு. yங்கற செட்ல 1 2 3 மூணு எலிமெண்ட் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? a is mapped to 2 போட்டுறோம். b is mapped to 2. இது நாங்க தான் கொடுத்தோம். ஏனா டிஃபரண்ட் டைப்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக கொடுத்தது. அதனால நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம் டைப் தெரிஞ்சிக்கிறதுக்கு. So a is mapped to 2, b is mapped to 2. அதாவது a ஓட இமேஜ் under h வந்து 2, b ஓட இமேஜ் under h வந்து 2, c ஓட இமேஜ் under h வந்து 3. ஓகேவா? இப்போ பாருங்க, இது ரெண்டும் வேற எலிமெண்ட். a உம் b என்னது? வெவ்வேறு எலிமெண்ட். ஆனா இது ரெண்டுத்தோட இமேஜ் under h என்னவா இருக்கு? சேம் எலிமெண்டா இருக்கு. அதாவது ரெண்டு வெவ்வேறு எலிமெண்டோட இமேஜ் ஒரே இதுக்கு போகுது. அப்ப two different elements are mapped to the same element இருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு many to one. many elements are mapped to one element. many elements are mapped to one element. இதை எப்படி எழுதுவோம் நம்ம? many to one. many to one இருந்தா அது 1 to 1 இருக்காது. கரெக்ட்டா? many to 1 இருந்தா அது 1 to 1 இருக்காது. many elements are mapped to 1. அதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, 2 க்கு ப்ரீ இமேஜ் யாரு? a வும் வருவான், b யும் வருவான். 3 க்கு ப்ரீ இமேஜ் யாரு? c வருவான். இப்போ 1 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இங்க இல்ல. ஏனா 1 யாரோடையும் தொடர்புல இல்ல. அப்ப இந்த ரேஞ்ச் அது கோடொமைன்ல இருக்க எலிமெண்ட் 1 க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. அப்பனா ஒரு எலிமெண்ட் விட்டு போச்சு இல்லையா? அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து into ஃபங்க்ஷனா ஆயிடும். அதாவது range of h is not equal to யாரு? கோடொமைன். இப்ப பாருங்க, range of h யாரு? range of h ல யார் வருவா? 2 வருவான். ஏனா 2 க்கு ப்ரீ இமேஜ் இருக்கான். 3 வருவான், அவனுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கான். so 2, 3 range of h is not equal to கோடொமைன் யாருங்க? h ஓட கோடொமைன் யாரு? இவன் வந்து கோடொமைன். h ஓட கோடொமைன் வந்து y. இவன் வந்து டொமைன். this fellow, the range of h is not equal to y. y ல யார் இருக்கா? 1 2 3 is not equal to y. அப்பனா இது என்ன கிடையாது? இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது? onto கிடையாது. many to 1, not onto. many to 1, not onto. So this function is an example of many to 1 onto. ஏன் many to 1 சொல்றோம்? ரெண்டு வெவ்வேறு எலிமெண்ட்
ஒரே எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுது. அதுக்கப்புறம் ஏன் ஆன் டு இல்ல சொல்றோம்? 1க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. கோடொமைன்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல. ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லனா கூட அது ஆன் டு ஆகாது. சோ many to 1 not on to. இதான் ரீசன். range of h is range of h யாரு 2, 3 is not equal to the codomain. codomain யாரு 1 2 3. 1 2 3 தான் யாரு y not equal to. ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம்? many to 1 not on to. not on toங்கறத நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம into அப்படினு சொல்லலாம். ஏன்னா கோடொமைன்ல யாராவது ஒருத்தன் விட்டு போயிருந்தா அவளை நம்ம என்ன சொல்லுவோம்? into ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ரெண்டு வழியா சொல்லலாம். ஒன்னு into சொல்லலாம், இல்லனா என்ன சொல்லலாம்? நீங்க not on to அப்படியே சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த டைப்புக்கு போய்டுவோம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டைப்? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். கேபிட்டல் F னு நம்ம என்ன பண்ணுவோம்? F னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். F ன்ற ஃபங்க்ஷன் யாருக்கு இடையில? C க்கும் D க்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன். வாட் இஸ் C? C ங்கிறது மூணு எலிமெண்ட் இருக்கும். A B C மூணு எலிமெண்ட் இருக்க செட். D ங்கிறது 1, 2 ரெண்டு எலிமெண்ட் இருக்க செட். F is a function from C to D இருந்தா இப்ப பாருங்க, A க்கு A வந்து F என்ன பண்ணுது? image of A under F is 1, image of B under F is 2, image of C under F is 2. இப்ப பாருங்க திருப்பியும் இந்த ரெண்டு வெவ்வேறு எலிமெண்ட் ரெண்டு வெவ்வேறு எலிமெண்ட் மேப் டு தி சேம் எலிமெண்ட். அப்ப two different elements are mapped to one element. அதாவது many elements are mapped to one element. அப்ப இது என்ன ஆயிடும்? many to 1 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? many to 1 ஃபங்க்ஷன் ஆயிடும். ஓகேவா? and நல்லா பாருங்க, வாட் இஸ் தி 1க்கு ப்ரீ இமேஜ் யாரு? 1க்கு ப்ரீ இமேஜ் யாரு? A. 2க்கு ப்ரீ இமேஜ் யாரு? B யும் C யும். 2க்கு ப்ரீ இமேஜ் வந்து B யும் C யும். இப்போ அப்புறம் what is range of D? What is range of D? Sorry, range of F. range of F எல்லாம் F ஓட ரேஞ்சில 1க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? இருக்கு. அப்ப 1 வந்து ரேஞ்சில வந்துரும். 2க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா? எஸ், ரெண்டு ப்ரீ இமேஜ் இருக்கு. அப்ப 2 ரேஞ்சில வந்துரும். பட் 1, 2 தான் என்னது நமக்கு? கோடொமைன். 1, 2 தான் என்னது நமக்கு? கோடொமைன். அப்ப ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலா போனா அது என்ன ஃபங்க்ஷன்? எப்பலாம் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனா போகுதோ அப்பலாம் அந்த என்ன ஃபங்க்ஷன் ஆயிடும்? அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னது? இந்த ஃபங்க்ஷன் வந்து many to 1 ஃபங்க்ஷன், many to 1 and இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன் many to 1 னா more than one element, many elements are mapped to one element and இங்க D ல எந்த எலிமெண்ட்டும் என்ன பண்ணல? விட்டு போகல. இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. இது எப்படி டெக்னிக்கலா சொல்லலாம்? ரேஞ்ச் ஆஃப் F கோடொமைன் என்ன ஆயிடுது? ஈக்குவலா போனா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? on to. சோ மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். என்னெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா 1 to 1 and on to. 1 to 1 on to. இது முக்கியமான ஃபங்க்ஷன். இத என்ன சொல்வாங்க? அவங்க பைஜெக்டிவ் அப்படினு சொல்வாங்க. சரியா? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது என்னது? இத பாத்தீங்கன்னா 1 to 1, இது 1 to 1 ஃபங்க்ஷன். செகண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் பட் நாட் on to. ஏனா இங்க என்ன இருக்கு உங்களுக்கு? 3க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. ரேஞ்ச் எவ்வளோ? 1 to 4. ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். அதனால இது என்ன கிடையாது? நாட் ஆன் டு. சரியா? மூணாவது டைப் என்னது? many elements are mapped to one element. அப்போ many to 1. அப்புறம் கோடொமைன்ல யார் விட்டு போய்ட்டா? 1 விட்டு போய்ட்டா. 1க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. அப்ப என்ன வர மாட்டான்? அவன் ஆன் டு ஆக மாட்டான். நாட் ஆன் டு நம்ம என்ன சொல்லலாம்? into அப்படினு சொல்லலாம். அப்ப many to 1 into ஃபங்க்ஷன். இது டைப் 3. டைப் 4 என்னது? many elements are mapped to one element. so இது many to 1. ஒரே ஒரு இடத்துல கூட many elements are mapped to one element வந்துச்சுனா அது many to 1 தான். அதுக்கு அப்புறமா இங்க யாரும் விட்டு போல. அப்ப range of F is equal to codomain.
கோடொமைன் ஈக்குவலா போச்சுன்னா அது ஆன் டு. அப்ப இது என்னது மெனி டு ஒன் ஆன் டு. சோ இந்த நாலு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். வாட் ஆர் தே? ஒன் டு ஒன் ஆன் டு, ஒன் டு ஒன் பட் நாட் ஆன் டு, ஒன் டு ஒன் பட் நாட் ஆன் டு இன்டு சொல்லுவோம். ஒன் டு ஒன் இன்டு, அப்புறம் மெனி டு ஒன் நாட் ஆன் டு, மெனி டு ஒன் ஆன் டு. இந்த நாலு ஃபங்க்ஷனையும் நீங்க என்ன பண்ணுங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனையும் நல்லா பார்த்து தரோ பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸோட டைப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே ரைட், தேங்க்யூ.